வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு ஒரு டாஸ்க் பார்க்க போகிறோம். அதாவது டெலிகிராம் போட் தான். இதை ஒரு மைனிங் என்றது நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இப்போ ரீசெண்டாக ஹம்ஸ்டார் மாதிரி ஃபேமஸாக போய் கொண்டிருக்குது எக்ஸ் எம்பிஆர் ரெண்டு, அதாவது மஸ்க் எம்பிஆர் ரெண்டு சொல்லலாம். எலான் மாஸ்கில் ஒரு லோகோவை வச்சு கொண்ட மாதிரி தான் இது செய்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமான ஃபுல் அப்டேட்டை பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டாக நான் கிளைம் பண்ணுறேன். இப்போ அது என்ன மாதிரிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர் ஹவர் ஹம்ஸ்டார் மாதிரியே தான் இது. ஸோ அது மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஹம்ஸ்டாருக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் அதில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பெரிய லெவலில் டிஃப்ரெண்ட் இல்லை. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோ வந்து எலான் மாஸ்க், உங்களுக்கு தெரியும், டெஸ்லாவோட ஓனர். ஸோ அவர் லோகோ வச்சு கொண்டு, அவர ஃபேஸை வச்சு கொண்டு தான் இது செஞ்சுருக்காங்க. இப்படியான ஒரு ஆள்ற இது செய்யக்குள்ளே வந்து அவர் அப்ரூவல் இல்லாமல் இது செய்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இது அவர் இல்லாமல் இருக்கலாம், பட் அவர்கிட்ட ஒரு அப்ரூவலோட இது செய்ய சான்ஸ் இருக்குன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ஸ்டாரில் வந்து ப்ராஃபிட் பர் ஹவர் மாதிரி இதுலேயும் ப்ராஃபிட் பர் ஹவர்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களோட கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க டெலிகிராமில். ஸோ இதில் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணலாம், ஹம்ஸ்டாருக்கும் இதுக்கும் இருக்கிற ஒற்றுமைகள் என்னன்றதையும் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த லிங்குகள் எல்லாம் எங்களோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். வீடியோக்கு கீழே டெலிகிராம் குரூப்பில் லிங்க் கொடுக்குறேன். கட்டாயம் அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, டெலிகிராமில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுறது அதில் தான். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, வீடியோக்கு போவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது வந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இந்த இதில் டப் பண்ணலாம். உங்களோட 5 விரலை வச்சு டப் பண்ண உங்களுக்கு இதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 25, 30, 39 போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் இது வந்து கூடும். இது கூடுறது வந்து நாங்கள் இதில் எங்களோட காயின்ஸை கொடுத்து கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவங்க சில ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதாவது இந்த டப்பிங் இந்த இருக்குது, ப்ராஃபிட் பர் ஹவரில் கார்டு கிடைக்கிற மாதிரி இதில் இந்த டப்பிங்க்கு வந்து 2200 பாயிண்ட்ஸ் கொடுத்தா 11 டப்பிங் கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுலேயும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 39 இருக்குது. ஸோ அப்போ அதை கூட்டுறதுக்கு நான் இதை இந்த ரெண்டாவது இருக்குது பாருங்கள், ப்ராஃபிட் டப்பிங்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் 2200 காயின் போகுது. ஸோ 39 இருந்து இப்போ நான் 50 வந்திருக்கு எனக்கு. ஓகே, ஸோ 11 கூடியிருக்கு. ஸோ இதை திருப்பி கூட்டுறா இருந்தால் அதில் போயிட்டு டப்பிங்ன்றதுக்கு 2 வரும். எனக்கு இன்னும் 2 கூட்டலாம். 2900 பாயிண்ட்ஸ் கொடுத்தா 2 கூட்டலாம். ரைட். ஸோ இன்னொரு 50 இருந்தது, 52 ஆக்க ஏழ்மாடு பார்ப்போம். ஓகே, இப்போ 52 ஆயிட்டு. ஓகே, ஸோ நான் ஒரு தரம் டப் பண்ணால் எனக்கு 52 காயின்ஸ்க்கு நான் டப் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இதில் வந்து பாருங்கள், இதில் அளவையும் வந்து நான் கூட்டிக் கொள்ளலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு மேலே டச் பண்ணிவிட்டு இதில் முதலாவது எனர்ஜின்னு இருக்குது பாருங்கள். ஒரு 1900 கோயின் கொடுத்தா 1000 எனர்ஜி எனக்கு கூடுமென்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே இப்போ ஹோமுக்கு வந்து பார்ப்போம். இப்போ எனக்கு எனர்ஜி கூடி கொண்டு போகும். ஓகே, அதே மாதிரி அதில் ரீஃபில் ஆகிற அளவும் வந்து இந்த இருக்குது. 3000 கோயின் கொடுத்தா எனக்கு இதில் 5 சான்ஸ் வந்து ரீஃபில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 5 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 3000 கோயினை கொடுத்து அதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபில் ஆகும் விரைவில். அடுத்து இந்த போனஸ் சான்ஸ், போனஸ் ஐஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ரைட், அதிலையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராஃபிட் பர் ஹவர்ன்றது இதில் மிக முக்கியம். ஸோ அதை கூட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முதலாவது இருக்குது பாருங்கள், இந்த கீழே. ஸோ என்ன சொல்கிறது, ஹம்ஸ்டார் மாதிரியே தான் இதில் வந்துட்டு இந்த இருக்குது உங்களோட என்கிட்ட இப்போ ஒரு 6 லட்சம் கோயின் இருக்குது. கோயின்ஸை வந்து ப்ராஃபிட் பர் ஹவரை கூட்ட போகிறேன்ன்றதுக்கு இதில் வந்து இப்போ இதில் வந்து 51000 கோயின் கொடுத்தா எனக்கு 3000 கூடும். 2,19,000 இருந்தது 2,22,000 மாறிட்டு இதில் ஒரு 19,000 கோயினை கொடுத்தா 1400 கூடும். ஸோ 1400 இதில் கூடும் பாருங்கள். 2,22,000 இருந்து 2,24,000 ஆயிருக்கு. ஸோ அப்படி இதில் இந்த கார்டுகளை கலெக்ட் பண்ணி கூட்டலாம். அதே மாதிரி இதில் ஆஃபீஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளேயும் இருக்கிற கார்டுகளை கலெக்ட் பண்ணி நீங்கள் கூட்டிக்கொள்ளலாம். அதே மாதிரி டீம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளேயும் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் லெவல் 2க்கு வந்தால், அதாவது இந்த இருக்குது ஹெச்ஆர் லெவல் 1 இருக்குது. இதை நான் 2 ஆகினேன்டா இது வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ அதே ஹம்ஸ்டர் மாதிரியே தான். ஸோ இதில் கிளிக் பண்ணுறேன், பார்ப்போம். இது லெவல் 2 வந்தோடனே இது ஆக்டிவ் ஆகிட்டு. ரைட். ஸோ இதை மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆக்டிவ் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது விரைவில் வந்து லிஸ்ட் பண்ணலாம்ன்றிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட்
இப்போ போகுது. செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே இது லிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ்கள் இருக்குது. ரைட், இதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுகளையும் நீங்கள் அதே மாதிரி கார்டு மற்ற எல்லாத்துக்கும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதுகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. இது முதலாவது. அடுத்து இதில் சிட்டி என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து சிலது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டில் ஆக்டிவ் ஆகாமல் இருக்குது. உங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆக இதில் ஒன்று ஆக்டிவ் ஆகும். ரைட், முதலாவது வந்து இந்த ஸ்டோரில் போயிட்டு உங்களோட அவதாரை மாற்றிக்கொள்ளுங்க. ரைட், இதில் வந்து நீங்கள் வேறு அவதார் போடுறண்டா போட்டுக்கொள்ளலாம். ரைட், இப்படி அவதாரங்களை மாற்றிக்கொள்ளலாம். அது முதலாவது. அடுத்த இந்த இதிலே வந்து இந்த கார்டுகளை கலெக்ட் பண்ணுறது. ஓகே, ரைட். அடுத்தது வந்து பாருங்கள், ரெண்டாவது இந்த இதை நாங்கள் கிளிக் பண்ணோம்னா இதுலேயும் வந்து சில ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இதில் இந்த ப்ரோன்ஸ், சில்வர், கோல்டுன்ட்டு சில ஆப்ஷன்கள் வச்சுருக்காங்க. இதையும் அன்லாக் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இதில் இந்த கம்யூனிட்டி என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் இதுகளை ஜாயின் பண்ணிக்கொள்கிற மாதிரி, இதில் என்ன சொல்கிற நியூஸ் இதெல்லாம் பார்க்குற மாதிரி அதிலெல்லாம் இதில் வச்சுருக்காங்க. ஸோ இதை கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம், ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 சான்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட் நாங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இதில் இருக்க இந்த ஸ்டாக்குகள் லோ ரிஸ்க்குன்னு இருக்குது, மீடியம் ரிஸ்க்குன்னு இருக்குது, ஹை ரிஸ்க்குன்னு இருக்குது. இதுகளை யூஸ் பண்ணி இதில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் ஒன்றை கிளிக் பண்ணோம்னா ஸோ இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 3 கார்டை நாங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து விரைவில் தரேன். எங்களுக்கு இதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இதில் இந்த காயின்ஸோட அளவு வந்து மாறுபட சான்ஸ் இருக்காண்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, எனக்கு இதை பற்றின ஃபுல் அப்டேட் இன்னும் இல்லை. நான் இதுவும் உங்களோட டீம் லீடர்ஸ் அவங்கள்ட்ட கேட்டு போட்டு நான் உங்களுக்கு இதில் அப்டேட்டுகளை தரேன். ஓகே, ரைட். இந்த 3 சான்ஸ் வந்து தர்றாங்க. ரைட், அதையும் ஃப்யூச்சரில் பார்த்துக்கொள்வோம். இப்போதைக்கு இதை செஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமோ யூடியூப்போ இல்லை டிக்டாக்ல ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அந்த வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு வியூவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து அந்த யூஆர்எல் கொடுத்து போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு எத்தனை வியூவர்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இதில் காயின்ஸ் கிடைக்கும். சப்மிட் பண்ணி ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இது வந்து இந்த சிட்டின்றதுக்குள்ளே இப்போதைக்கு இருக்கிறது. அடுத்தது இது வந்து இன்னும் ஆக்டிவ் ஆகலை. எனக்கு ஆக்டிவ் ஆனது இப்போ அதில் அப்டேட் தரேன். அடுத்தது இந்த மைனிங்ன்றது நடுவில் இருக்கிறது வந்து நாங்கள் டப் பண்ண ஏர்ன் பண்ணுறது. அடுத்து இந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதுக்குரிய லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஏர்ன்ட்டு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணலாம். இதை விட இப்போ கடைசியாக இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ண மாட்டால் தான் இதில் வந்து டாஸ்க்குகள் இருக்குது. யூடியூப் வீடியோ பார்க்குறது, அடுத்து டெய்லி ரிவார்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் 30 நாளைக்கு செஞ்சீங்கடா, கிட்டத்தட்ட 28 நாளைக்கு செஞ்சீங்கடா, 28ஆவது நாள் 500 மில்லியன் காயின் கிடைக்கும். ஸோ இது 500, இது 300, 800, 800, 1050 மில்லியன், அப்படியே எல்லாம் கூட்டி பார்த்தாலே உங்களுக்கு எக்கச்சக்கமான காயின் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். எவ்ரிடே இந்த டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே இதில் பல மில்லியன் காயின் கிடைக்கும். ரைட், அடுத்தது வந்து இதில் டெய்லி டாஸ்க் இருக்கும். ஸோ இதுகளெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். யூடியூப்பை பார்த்து அதுக்கு காயின்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து உங்களோட டொன் வாலெட்டை கனெக்ட் பண்ணால் 5 லட்சம் காயின். அதே மாதிரி டொன் ட்ரான்சாக்ஷன் ஒன்று செய்வீங்கண்டா அதுக்கு ஒரு 15 லட்சம் காயின்ஸ். அதே மாதிரி இந்த டாஸ்க்குகளையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 6 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணால் காயின்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இந்த ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் இந்த டாஸ்க்குகள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் உங்களுக்கு காயின்ஸுகள் இதில் அள்ளி தர்றாங்க. அடுத்து இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ், டியூட்டோரியல்ஸ், வீடியோஸ், ஏர் ட்ராப் பண்ணலாம் நிறைய இருந்திருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதில் இருந்தால் பாருங்கள் ஏர் ட்ராப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் கனெக்ட்ன்றதை கொடுத்து உங்களுடைய வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். டொன் கீப்பர் அல்லது டெலிகிராம் வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். என்னட்ட கேட்டால் டெலிகிராம் வாலெட்டையே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமில் சிம்பிளாக நீங்கள் வாலெட் க்ரியேட் பண்ணலாம். டெலிகிராமில் போய் மேலே சர்ச்சில் போயிட்டு வாலெட்டுன்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு வாலெட் வரும். ஸோ அதை வாலெட் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. கனெக்ட் வாலெட்டுன்றதை கொடுப்போம். ஸோ வாலெட் வந்து க்ரியேட் ஆகிட்டு
அடுத்து இதில் ட்ரான்சாக்ஷன் செய்ய சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு. ஃப்யூச்சரில் அதை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ வாலெட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கனெக்ட் பண்ணதுக்குரிய கிளைம் பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த இருக்குது. ஸோ கிளைம்ன்றதை கொடுத்தனால எனக்கு அதுக்கு ஒரு 5 லட்சம் காயின் கிடைக்கும். மேலே 5,43,000 இருக்குது. இப்போ 1 மில்லியன் ஆயிருக்கு. அடுத்து 6 இன்வைட் ஃப்ரெண்டுக்கு 66,000 காயின் ஒன்று கிடைக்குது. ஸோ ஓகே. ஸோ இப்படி இந்த டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணாலே இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து டேப் பண்ணி அதோட அடிஷனலாக என்ன சொல்கிறேன், உங்களோட 5 விரலையும் வச்சு நீங்கள் டேப் பண்ணலாம். இதில் ஒரு விரல் 2, 3, 4, 5 விரல் உண்டு. இப்படி உங்களோட 5 விரலையும் வச்சு டேப் பண்ணுங்கள். இப்போ 5 விரலுக்கும் உங்களுக்கு 5 விதமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த 52 எனக்கு இருக்கிறது உங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம், சம்டைம் கூடியும் வரலாம். அதை கூட்டிக் கொள்ளுங்க. அதே மாதிரி இதையும் கூட்டி கொண்டீங்கன்னா ஸ்பீடாக நீங்கள் டேப் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அடுத்த இந்த லெவலையும் கூட்டிக் கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஒரு ஃபன்னான கேம் மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃப்ரீ தான், அதால் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாங்க. முடிஞ்சால் ரெஃபர் பண்ணுங்கள் ஒரு டெலிகிராம் குரூப்புகள். ஸோ எங்கள்கிட்ட ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட போஸ்ட்டுகளை ஷேர் பண்ணுறது மூலமாக அடிஷ்னலாக உங்களோட லிங்குகளையும் ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே. ஸோ எல்லாம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ஸ்டாரும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஹம்ஸ்டாரோட ஒப்படக்குள்ள இது கொஞ்சம் சில இலகுவாக தந்திருக்காங்க. அடுத்தது வந்து இதில் டாஸ்க்குகள் வந்து பார்த்திங்கன்னா சில கோடுகள் எல்லாம் இதில் கேட்பாங்க. இது சம்மந்தமான கார்டுகள் அதெல்லாம் வந்து எங்களோட டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக இந்த இவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலமாக நீங்கள் அடிஷ்னலாக இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். இந்த ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதையும் மறந்துடாதீங்க, அதுலேயும் நீங்கள் அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு எல்லாம் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட டெலிகிராம் குரூப்பில் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய அப்டேட்டுகள் எல்லாமே அதில் தான் தருவோம். கட்டாயம் அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த தகவல்கள் விளங்கியிருக்கும். இந்த பொட்டோட லிங்கும் வந்து வீடியோக்கு கீழே இருக்குது. லிங்க்ன்றது கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லையும் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.